வணக்கம் நேயர்களே, நான் உங்க ரெஜியா பேசுறேன். இது விக்ரமாதித்தன் கதைகள் எபிசோட் 8 சாப விமோச்சனம். விக்ரமாதித்தன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிய உடலை கீழே வீழ்த்தினார். பின்னர் அவன் கீழே இறங்கி அதை தூக்கி கொண்டு மயானத்தை நோக்கி நடந்தார். அப்போது அந்த உடலில் இருந்த வேதாளம், மன்னா, இந்த உலகில் சில ஜோதிடர்கள் தங்களிடம் வரும் மக்களை பரிகாரம் என்ற பெயரில் பல இன்னல்களுக்கு ஆளாக்குகிறார்கள். அப்படி யாரோ ஒரு ஜோதிடர் தான் உன்னையும் பரிகாரம் என்ற பெயரில் இவ்வாறு அலைய விட்டு இருக்கிறான் என்று தோன்றுகிறது. அத்தகைய கௌசிகன் என்ற ஜோதிடன் ஒருவனை பற்றிய கதையை உனக்கு கூறுகிறேன், தெரிந்து புத்திக்கொள் என்று சொல்லிவிட்டு கதை சொல்ல ஆரம்பித்தது வேதாளம். திவாகர் என்ற பெரும் செல்வந்தர் மகாதானபுரத்தில் வசித்து வந்தார். அவருடைய ஒரே மகளான கலா திருமண பருவத்தை அடைந்தவுடன் அவர் மும்முரமாக வரம் தேடத் தொடங்கினார். ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமண பேச்சு அப்படியே தடைபட்டு போய்கொண்டே இருந்தது. அவர் கவலையுற்றார். மனைவி பிரபா தன் சகோதரன் கோபியின் உதவியை நாடினார். அவன் கலாவின் ஜாதகத்தை பரிசீலனை செய்து புகழ்பெற்ற தனது நண்பன் கௌசிகனிடம் அவளது ஜாதகத்தையும் காட்டினார். கலாவின் ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்த பின் ஜோதிடர், கௌசிகன் கலாவின் ஜாதகத்தை சாட்சாத் சீதா தேவியின் ஜாதகமாகவே இருக்கிறது என்று கூறினார். தேவிக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் ஏற்பட்டது போல கலாவிற்கும் பல சோதனைகள் ஏற்படும். ஆனால் இறுதியில் எல்லாம் நல்லபடியாக முடியும். நீ ஒரு காரியம் செய். உன் சகோதரி குடும்பத்தினரை அழைத்து கொண்டு ஜெயபுரிக்கு போ. அங்குள்ள ராமர் கோவிலில் தேவியையும் ராமரையும் கலா தரிசிக்க வேண்டும். அங்கு தரப்படும் பிரசாதத்தை அந்த ஊரில் உள்ள ஒரு புண்ணியவானுக்கு கலா வழங்கினால் விரைவில் அவர் திருமணம் நடைபெறும் என்றார். சரிதான், ஆனால் ஜெயபுரிக்கு புண்ணியவான் யார் என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது? நீயும் எங்களுடன் வந்து அந்த புண்ணியவானை எங்களுக்கு அடையாளம் காட்டு என்றார் கோபி. அதன் பிறகு கௌசிகன் சம்மதித்தான். பிறகு கோபி அனைவரையும் அழைத்து கொண்டு ஜெயபுரிக்கு போனார்கள். அங்குள்ள ராமர் கோவிலுக்கு சென்று ராமரையும் சீதையையும் அனைவரும் வழிபட்டனர். பிறகு அர்ச்சகர் தந்த பிரசாதத்தை கலா எடுத்துக்கொள்ள அனைவரும் ஒரு குதிரை வண்டியில் ஜெயபுரியின் தெருக்களை வலம் வந்தார்கள். ஒரு பெரிய வீட்டின் வாயிலில் கௌசிகன் வண்டியை நிறுத்த சொன்னார். பிறகு கலாவிடம் அந்த வீட்டினுள் பிரசாதத்தை அளிக்குமாறு கூறினார். கலாவும் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்குள் நுழைந்தார். அவள் நுழையும் போது வீட்டுக்குள்ளிலிருந்து ஒரு அழகான வாலிபன் வெளியே வந்தான். கலாவை பார்த்தவுடன் அப்படியே பிரமித்து போய் நின்று அவளை கண்ணிமைக்காமல் பார்த்தபடியே நின்றான். அதனால் வெட்கமடைந்த கலா தலையை குனிந்து கொண்டு, நாங்கள் ராமர் கோவிலில் தரிசனம் செய்ய வந்தோம், பிரசாதம் கொடுக்க வந்தோம், இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அவள் மீது செலுத்திய பார்வையை அகற்றாமல் அந்த வாலிபன், என் பெற்றோரிடம் இதை கொடு என்று கூறிவிட்டு உள்ளே சென்று தன் பெற்றோரை அழைத்தான். அவர்களும் வெளியே வந்தனர். கலாவை கண்டு ஆச்சரியமுற்ற அவர்கள் அவளை வரவேற்று உபசரித்தார்கள். பிறகு அவளுடைய நோக்கத்தையும் தெரிந்து கொண்டு வண்டியில் இருந்த அனைவரையும் வீட்டுக்குள் அழைத்தனர். கலாவை மிகவும் பிடித்து விட்டதால் அவர்கள் தாங்களாகவே திருமண பேச்சை தொடங்க கௌசிகன் அந்த வாலிபனது ஜாதகத்தை பரிசீலனை செய்து பெண்ணின் ஜாதகம் அவனுடன் பொருந்துவதாக அறிவித்தான். அந்த வாலிபனும் சம்மதிக்க திருமணம் உடனே நிச்சயிக்கப்பட்டது. அந்த வாலிபனின் பெயர் வீரபத்திரன் என்றும் தந்தை பெயர் சிவராமன் என்றும் தாயின் பெயர் காமினி என்றும் அறிந்தனர். திருமண நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு மறுநாள் ஊர் திரும்புகையில் இரவில் ஒரு சத்திரத்தில் தங்கினார்கள். மறுநாள் காலை கௌசிகன் அங்கிருந்து ஆற்றுக்கு நீராட சென்றபோது திடீரென்று ஒரு ராட்சசன் மரத்திலிருந்து குதித்து, என் கேள்விக்கு பதில் சொல், இல்லையென்றால் கொன்றுவிடுவேன். கௌசிகன் ஜாதகம் மட்டுமின்றி உலக நாணமும் துணிச்சலும் உடையவன். அதனால் அவன் சற்றும் பயப்படாமல் ராட்சசனை பார்த்து, நீ ஏதோ ஒரு சாபத்தினால் இவ்வாறு ராட்சசனாக உலவுகிறாய். உனக்கு சாப விமோச்சனம் தான் தேவை. அதற்காக வழியை சொல்லுகிறேன், வீணாக கேள்வி கேட்காதே என்றவுடன் ராட்சசன் அவனை வணங்கிவிட்டு, நான் மீண்டும் மனிதனாக மாற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். உனக்கு அபூர்வ சக்தி உள்ளது. அதை நல்ல காரியத்திற்காக பயன்படுத்தினால் சாப விமோச்சனம் கிட்டும். எனக்கு ஒரு அபூர்வ மந்திரம் தெரியும். ஒரு பழத்தை கையில் வைத்துக்கொண்டு அதை உச்சரித்தால் அந்த பழம் சக்தி வாய்ந்ததாகி விடும். அதை உண்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். அந்த சக்தியை குழந்தை பாக்கியமற்ற ஒரு புண்ணியவதியான பெண்ணுக்கு கொடு என்று கௌசிகன் சொல்ல, எனக்கு புண்ணியவதி யார் என்று, பாவி யார் என்று தெரியாதே, நீங்கள் தான் கூற வேண்டும் என்றான். சற்று நேரம் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்த கௌசிகன், அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை, நீ இன்னும் சில ஆண்டுகள் காத்தீர் என்று கூறிவிட்டு சென்றான். பிறகு அனைவரும் ஊர் திரும்பினார்கள். சில நாட்களுக்கு பிறகு கலா வீரபத்திரன் திருமணம் இனிதே நடந்தது. கலா கணவன் வீடு சென்று தன் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினார். ஆனால் அவளது மகிழ்ச்சி அதிக நாள் நீடிக்கவில்லை. மணமாகி ஓராண்டு முடிந்தும் அவளுக்கு குழந்தை பேர் உண்டாகாததால் அவளுடைய மாமியார் அவளை மிகவும் கடுமையாக சொற்களால் வாட்டி வதைத்தார். மாமனாரும் அவளுடைய உதவிக்கு வரவில்லை. கணவனும் அவளை உதாசீனம் செய்தான். இவ்வாறு 3 ஆண்டுகள் கழிந்தன. வீரபத்திரனின் தூரத்து உறவினரான ராமநாதன் என்பவர் தன் பெண்ணை அவனுக்கு 2ஆம் தாரமாக தர விரும்பினார். ஆகையால் அவர் சீதாராமன் என்ற ஜோதிடரை அணுகி, நீ சிவராமன் வீட்டிற்கு சென்று அவருடைய மருமகள் கலாவின் ஜாதகத்தை கேட்டு வாங்கு. அதை ஆராய்வது போல பாசாங்கு செய்த பின் ஜாதகப்படி கலாவிற்கு குழந்தையே பிறக்காது என்று அடித்து சொல். என் பெண் சுபத்ராவை வீரபத்திரன் மணந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று சொல். இதை நீ ஒழுங்காக செய்தால் உனக்கு நிறைய பணம் தருவேன் என்று ஆசை காட்டினார்.
அவர் கூறியது போலவே அவனும் சென்று கூற, ஏற்கனவே கலாவை விஷமாக வெறுத்த வீரபத்திரன் பெற்றோர் அவனுக்கு 2ஆம் தாரமாக சுபத்ராவை மணமுடிப்பதென்று தீர்மானித்து விட்டார்கள். இதெல்லாம் கலா வீட்டிற்கு தெரிந்து கௌசிகனை அணுக அவர் வீரபத்திரனை வீட்டை அடைந்தார்கள். கலாவின் ஜாதகப்படி அவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்றார்கள் அவள் வீட்டில். இல்லை, அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை என்றார் அவர் மாமியார் வீட்டார். குழந்தை பாக்கியம் அவளுக்கு உண்டு, ஆனால் தாமதமாவதற்கு காரணம் நீங்கள் செய்திருக்கும் பாவங்களே ஆகும் என்றார்கள். ஆனால் கலாவிற்கு குழந்தை பிறக்கும் நல்ல வேலை பிறந்துவிட்டது. சரி, உங்களுக்கு ஜாதகம் புரிந்தவர் யார்? அவரை என்னிடம் காட்டுங்கள் என்று கேட்டான். நாம் இருவரும் பந்தயம் கட்டுவோம். நான் கூறும் ஜோதிடம் கட்டாயம் பலிக்கும் என்கிறேன். 2 மாதத்தில் அது பலிக்காவிட்டால் நான் தோல்வியை ஏற்பேன். ஆனால் கலா கருவுற்றால் உங்களுக்கு செருப்பு மாலை அணிவித்து கழுதை மேலேற்றி ஊர்வலம் வர செய்வேன். சம்மதமா என்று சவால் விட பயந்து போன சீதாராமன் ஊரை விட்டே ஓடிப்போனான். உடனே கௌசிகன் ராட்சசனை சந்தித்து, உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது, அந்த மகிமை வாய்ந்த பழத்தை இப்போத்தா என்று கேட்க அவனும் ஒரு பழத்தை மந்திரம் உச்சரித்து கொடுத்தான். கொடுத்த மறுகணமே அவன் கீழே விழுந்து உயிரை நீத்தான். ராட்சசனுக்கு பாவ விமோச்சனம் கிடைத்துவிட்டது. அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு வந்த கௌசிகன் கலாவிடம் அதை தந்து உண்ண சொன்னார். 2 மாதத்தில் கருத்தரித்த கலா ஓர் ஆண் மகனையும் விரைவாக பெற்றெடுத்தார். இந்த இடத்தில் கதையை நிறுத்திய வேதாள விக்ரமாதித்தனை நோக்கி, மன்னா, கலாவிற்கு திருமணம் நடந்தவுடனே மகிமை வாய்ந்த பழத்தை கௌசிகன் கொடுத்திருந்தால் அவன் துன்பப்பட்டிருக்க மாட்டான் இல்லையா? அவளை மட்டுமா தவிக்க விட்டான்? அந்த ராட்சசனையும் 3 ஆண்டுகள் காக்க வைத்தான். அவனை சந்தித்த போதே அந்த பழத்தை அவனிடம் இருந்து வாங்கி கொடுத்திருந்தால் கலாவும் உடனே கருத்தரித்திருப்பாள். ராட்சசனும் சாப விமோச்சனம் கிடைத்திருக்கும். கௌசிகனின் இந்த தாமதத்திற்கு காரணம் தெரிந்தும் நீ மௌனமாக இருந்தால் உன் தலை. மன்னா, பதிலை கூறு என்றது. அதற்கு விக்ரமாதித்தன், வேதாளமே, கௌசிகன் ஜோதிடர் மட்டுமே, கடவுள் அல்ல. அவனால் விதியை பற்றி கூற முடியுமே தவிர விதியை மாற்ற முடியாது. ஒருவருடைய ஜாதக ராசிப்படி சில நல்ல காரியங்கள் குறிப்பிட்ட நல்ல காலம் வரும்போதுதான் நடக்கும். கலாவின் ஜாதகப்படி அவளுக்கு வாழ்க்கையில் இன்னல்கள் ஏற்படும் என்றும் இறுதியில் எல்லாம் சுலபமாக முடியும் என்று தானே முன்னமே கௌசிகன் கணித்து கூறினான். அவளுடைய ஜாதகப்படி அவளுக்கு 3 ஆண்டுகள் கழித்துதான் குழந்தை பிறக்கும் என்றிருந்தால் அதை கௌசிகனால் மாற்றியமைக்க எப்படி முடியும்? எனவே அவன் உரிய நல்ல காலம் வரை காத்திரு என்று பிறகே பழத்தை அவளுக்கு அளித்தான். அதேபோல் ராட்சசனும் அவன் விதிப்படி 3 ஆண்டுகள் மேலும் காக்க நேரிட்டது. ஆகவே கௌசிகன் தாமதம் செய்தான் என்பது தவறு. அவன் நல்ல வேலை கூடி வரும் வரை காத்திருந்தான் என்பதே சரி என்றான். விக்ரமாதித்தனது இந்த சரியான பதிலினால் என் பதில் சரிதானா என்று கேட்பதற்கு கூட இடமளிக்காமல் வேதாளம் உடனே தன் மீதிருந்த கட்டுகளை அவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்தை நோக்கி சென்றது. மன்னா, சரி மன்னா, சரி என்று கூறிக்கொண்டே வேதாளம் பறந்தது. தான் சுமந்து வந்த உடலுடன் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறி கொண்டது. விக்ரமாதித்தருக்கு தான் அளித்த பதில் சரி என்று அப்போது புரிந்தது. ஆனால் வேதாளம் பறந்து போய் கொண்டு வருகிறதே. பார்ப்போம் நேயர்களே. இது விக்ரமாதித்தன் கதை. நான் உங்கள் ரெஜியா. நன்றி நேயர்களே. வணக்கம்.